எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வேல்ஸ் தயாரிப்பில் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் தனுஷ், சுராஜ், கருணாஸ், KS ரவிக்குமார், மமிதா பைஜு மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய கரை அப்படிங்கிற படத்தை தான் இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் விக்னேஷ் ராஜா வந்து சில டிஸ்க்ளைமர்ஸ் போட்டார். என்ன டிஸ்க்ளைமர்ஸ் கொடுத்தாருன்னா, தயவு செஞ்சு படத்துக்கு லேட்டாக வந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படத்தை பாருங்கள், கதை வந்து முதல் ஃப்ரேம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்டர்வல் முடிச்சுட்டு சீக்கிரமாக சீட்டுக்கு வாங்க, ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாரு. இது நிறைய சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி காலத்தில் ஏன் அது சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, இன்றைக்கி ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப மந்தமாக அணுகிற நிலமையில், ஓகே முதல்ல கொஞ்சம் இன்ட்ரோ சீன் கொஞ்சம் உழப்பேற்றுவோம், அப்புறம் பாட்டுன்னு கொஞ்சம் உழப்பேற்றுவோம் அப்படின்னு உழப்பேற்றுறதே ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரியே முதல் ஃப்ரேம்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு சப் கேரக்டர் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அந்த சப் கேரக்டர் வந்து தனுஷ் கேரக்டரை கூப்பிடும் போது தனுஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அங்கேருந்தே கதை ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்களுடைய ஒரு பாணி, அதாவது பேசிக்காக திருடர்களுடைய பாணி என்ன அப்படிங்கிறது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன் அவர் லேட்டாக வராதிங்க, இதே விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜும் லியோ படத்துக்கு சொல்லியிருந்தாரு, லேட்டாக வராதிங்க சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ போய் பார்த்தமோ தெரிஞ்சது. அந்த முதல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கான சீக்வன்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான சீனை வந்து நம்ம லேட்டாக வந்திருந்தா மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி கரை படத்துலையுமே ஒரு திருட்டு சீன் நடக்குது. அந்த திருட்டு சீன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த திருட்டு சீன் முடிகிற இடத்துல கரை டைட்டில் போடுற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த காட்சி. அவ்வளோ சீட் எட்ஜிங்காக, ஓகே நம்ம இந்த மாதிரியான ஒரு ஜேர்னர் படம் தான் நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு நம்மளை மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது இருக்குல்ல, சீட் எட்ஜில் வந்து உட்காந்துருங்க இப்போவே, படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹூக் கொடுக்குறாங்க, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு சீனில் எனக்கு, அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படம் நடக்கிறது வந்து, அந்த சீன் நடக்கிறது வந்து என்டையராக நைட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க்னஸை நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி ஷேடோஸில் காட்டணும், என்ன மாதிரி லைட்டில் காட்டணும், எவ்வளோ மினிமலாக லைட் யூஸ் பண்ணணும், இரவாகவே எப்படி காட்டுறது, இன்னொன்று அது மழை வரக்கூடிய இடி இடிக்கக்கூடிய டைமில் ஒரு மாஸ் சீன் நடக்குதுன்னா லைட்டை வச்சு எப்படி அந்த மாஸ் சீனை வந்து எலிவேட் பண்ணுறது. அண்ட் தனுஷ் போய் ஒரு மரத்து மேலே ஒளிஞ்சிட்டு இருப்பார், அப்போது அவர் மேலே ஒரு லைட் ஷேடோ போடும். அவர் வந்து அந்த ஒட்டுமொத்த மரக்கிளைகளோடு சேர்ந்து அலைன் ஆகிருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ், இது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மி பூட்டக்கூடிய சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. அந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த படத்துலையுமே மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் வந்து லைட்டை தான் நான் சினிமாட்டோகிராஃபியை தான் நான் சொல்லுவேன். அண்ட் படத்தோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு வெக்கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புழுக்கமான அந்த எல்லோவிஷ்ஷான ஒரு டோன் இருக்கும்ல. நம்ம வெந்து தணிந்ததுக்கு காடு படத்தில் கூட அதை பார்த்துருப்போம். வெந்து தணிந்தது காடோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லைட்டிங்கில் தான் படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் தான் அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மும்பைலாம் போனோன்னே கலர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க VTK படத்தில். பட் இந்த படத்தில் வந்து என்டையராக அந்த வில்லேஜ் கிராமத்தை சார்ந்து காட்டும் போது அதே லைட்டோட ஸ்டிக்கின் ஆகிருக்கிறாங்க. அது ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்மளை கதையோட சேர்ந்து அலைன் ஆகி பார்க்க வைக்குது. என்ன இது ஒரு மாதிரி படம், ஒரு மாதிரி ராவா ரஸ்டிக்கா, ஒரு மாதிரி நல்ல கலர்ஸில் இல்லாமல், கலர்ஃபுல்லான ட்ரெஸ் யாருமே போடல, ஸ்டைலுங்கிற ஒரு விஷயம் படத்தில் இல்லவே இல்லை. தனுஷ் வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு, சாதாரண பேண்ட் போட்டுட்டு தான் வராரு. பட் ஆனால் அது நம்மளுக்கு அது குறையாவே இல்லை. ஏன்னா படத்தோட ரைட்டிங் வந்து அது நம்மளை உட்கார வைக்குது, ஹோல்ட் பண்ணுது. சரி, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் சொன்னல, அதுக்கப்புறம் படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டேட் சென்டிமெண்ட் வருது. ஐயானா அப்பாவோட சென்டிமெண்ட் வருது. KS ரவிக்குமார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி KS ரவிக்குமார் இது வரைக்கும் நடித்ததுலேயே அவருடைய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் நினைக்கிறேன். மேபி அவருக்கு போட்ட மேக்கப்பாக இருக்கட்டும், அவர் கேரி பண்ணுற இன்னோசன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப புது KS ரவிக்குமாராக இருந்தது. நீங்கள் அது பார்க்கும்போது அது KS ரவிக்குமார்னு உங்களுக்கு தெரியாது, அந்த கதாபாத்திரமாக தான் நீங்கள் அவரை பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு அவரும் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இன்னொன்று, அவர் ஒரு இயக்குனர் சும்மா ஜாலிக்காக நடிக்கிறாருன்னு நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருப்போம். பட் அவரால் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, ஒரு கேரக்டரை புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தில் நம்மளுக்கு ஓகே. அவர் வந்து இன்னும் கூட நம்ம பெட்டர் ஆர்டிஸ்டாக, பெட்டர் ஆக்டராக மதித்து அவருடைய பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ரோல்ஸ் அவருக்கு வந்ததுன்னா இன்னும் கூட தமிழ் சினிமாவுக்கு ஒரு கூடுதலாக ஒரு நல்ல நடிகர் கிடைச்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அதான் இந்த படத்தில் வந்து அந்த அப்பா சென்டிமெண்ட் வருது இல்லைங்களா. தனுஷ் வந்து சமீபத்தில்னா கடந்த சில வருஷங்களாகவே அந்த அப்பா சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. வேலையில்லா பட்டதாரியில் தொடங்கி அதில் அம்மா ரொம்ப ஹையர் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. பட் அந்த அப்பாவோட இருக்கக்கூடிய வெறுப்பு, அதை தொடங்கி சமீபத்தில் திருச்சிற்றம்பலம் அப்பா சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப டீப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம். இட்லி கடை இருக்கட்டும், அந்த படம் சரியாக போகலை. பட் ஸ்டில் அது சரியாக போகாததுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அந்த படத்துக்குள்ளே.
அந்த படத்துலயா இருக்குமே, இந்த மாதிரி அப்பா சென்டிமெண்ட், அப்பா சார்ந்த கனெக்ஷன் வந்து அவர் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ, இப்ப இந்த படத்துல விக்னேஷ் ராஜாவா அத எழுதுறாரா? இல்ல தனுஷோட தலையீடுகள் அதுல இருந்ததா? அப்படிங்கிறது தெரியல. ஏன் சொல்றேன்னா, அந்த அப்பா சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பிரெடிக்டபிளா போது. எமோஷன் சார்ந்து போது. அது நம்மள பெருசா எமோட் பண்ண வைக்கல. அவங்களுக்கு கதை மாந்தர்களுக்கு ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னா, அது நம்மளுக்கு இப்ப அவங்க அழுவுறாங்கன்னா நம்ம அழணும்ல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எனக்கு அந்த எமோஷன் கொஞ்சம் அவேவா தான் இருந்தது. இன்னொன்னு இந்த அப்பா சென்டிமென்ட்ட இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி வொர்க் அவுட் பண்ணலாங்கிறது தனுஷ் தலையீடு இருக்கான்னு தெரியல. ஏன் தனுஷ் தலையீடு இருக்காங்கிறத நான் கேள்வியா வைக்கிறேன்னா, நெறைய சிமிலரா இருந்தது. தனுஷோடைய முந்தைய படங்கள்ல பார்க்கும்போது அது என்ன உணர்வ ஏற்படுத்துமோ, அதே மாதிரியான மோனோட்டோனஸான உணர்வ தான் அது ஏற்படுத்துது. அதனால நமக்கு அது அது வந்து புதுசா ஒண்ணுமே இல்ல. இந்த எமோஷன்ல புதுசா இல்ல. இந்த எமோஷன நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் இட்லி கடையில பார்த்துட்டேன். வேலையில்லா பட்டதாரியில பார்த்துட்டேன். திருச்சிற்றம்பலத்தில பார்த்துட்டேன். அப்படிங்கிற மாரி தான் எனக்கு அது தோணுது. ஸோ அது ஒரு குறையா இருந்தது. அங்க ஸ்டாப் ஆகி தனுஷ் வந்து அகைன் திருடரா மாறக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்டர்வல் பிளாக். அந்த இன்டர்வல் பிளாக்க்கு ஒரு ராபரி சீன் நடக்கும். கிட்டத்தட்ட படத்துல எந்த ஹூக்குமே இல்ல. பழைய பாட்ட யூஸ் பண்ணல. இன்னைக்கு இப்ப நீங்க யூத், எல்ஐகே ஆர் எனி அதர் ஃபிலிம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல என்ன இந்த இந்த விஷயத்த யூஸ் பண்ண இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணா கைத்தட்டல் கிடைக்கும் அப்டின்ட்டு என்னென்ன ஃபார்முலாவலாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அந்த எந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம எடுக்கப்பட்ட படம் தான் கர. அப்டி இருக்கும்போது, அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ராபரி சீன் நடக்குது. அந்த ராபரி சீன வந்து அவர் எழுதியிருக்கிற விதமும் சரி, அவர் எடுத்திருக்கிற விதமும் சரி, அந்த டென்ஷன் கிரியேட் ஆகுற விதமும் சரி, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த மூச்சு இழுத்து சோக் ஆகி இருக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அத ஃபீல் பண்ண முடியுது. எல்லாருமே அப்டி அந்த மாரி இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த 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 ராபரி வந்து ரிலீவ் ஆகுற இடம் இருக்குல்ல, அது வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த அப்பாடா! அப்படிங்கிற மாரி அத சொல்லி கைத்தட்டி விசில் அடிச்சு, அது வந்து உண்மையிலேயே அந்த எழுத்துக்காக மட்டுமே கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்னா அதுதான். நம்ம வந்து ஈஸியா ஒரு ஒரு விசில் ஈஸியா வாங்கிரலாம். ஆக்சுவலா நீங்க இந்த சீன் எழுதினீங்கன்னா, ஒரு விஜய் ரெஃபரன்ஸ், ஒரு அஜித் ரெஃபரன்ஸ், ஒரு சிம்பு ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சீங்கன்னா, அந்த இடத்துல ஆடியன்ஸ் கத்துவாங்க. இல்ல ஒரு நான் பழைய பாட்ட யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி Instagram மாரி டான்ஸ் ஆட வரேன்னா ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. அது பெரிய விஷயமே இல்ல. உண்மையாலேயே ஒரு காட்சி எழுதி, ஒரு த்ரில்லர் காட்சி எழுதி, அல்லது எனி கைண்ட் ஆஃப் ஒரு சீன எழுதி, அந்த சீன்ல ஒரு டென்ஷன கிரியேட் பண்ணி, ஒரு கான்ஃப்ளிக்ட்ட கிரியேட் பண்ணி, அந்த கான்ஃப்ளிக்ட் எண்டிங் கன்க்ளூட் ஆகுற இடத்துல ஆடியன்ஸ் விசில் அடிக்கிறாங்கல்ல. அதுதான் அந்த எழுத்தாளர், ஸ்கிரீன் ரைட்டருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது அதுதான். அது இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறையவே கிடைச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த அந்த இன்டர்வல் சீக்வென்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே இந்த படம் என்ன ஏதோ ஒரு வகையில பூர்த்தி செஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை அது வந்து ஹோல்ட் ஆகுது. இன்டர்வல்லாம் முடிச்சுட்டு விக்னேஷ் ராஜா சொன்ன மாரி அகைன் நம்ம போய் ஆர்வமா உட்கார்ந்து பார்த்தா, இந்த மாதிரியான ரிப்பிட்டேட்டிவ் சீன்ஸே நெறைய நடந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த படத்துல ஒரு ஃப்ளான்னு நெனைக்கிறேன். கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும்போது இவங்கள தேடி சிலர் வராங்க. அதுக்கு நடுவுல ஒரு கேயாஸ் நடக்குது. அகைன் வேற இடத்துல கொள்ளையடிக்கிறாங்க. அகைன் தேடி வராங்க. அகைன் ஒரு கேயாஸ் நடக்குது. இதுவே செகண்ட் ஹாஃப் உடைய மொத்த சைக்கிள்லயும் சுத்தி சுத்தி நடக்கும்போது, நம்மளுக்கு வந்து என்ன இந்த படத்துல ரிப்பிட்டேட்டிவா ஒண்ணே நடந்துட்டு இருக்கு. இத தாண்டி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அப்பாங்கிற கேரக்டர மறந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த திருட்டுமே எதுக்கு நடக்குது? என்ன காரணத்துக்காக நடக்குதுங்கிறதையே மறந்துட்டு, நம்ம தனுஷ் திருடணும். தனுஷோடைய மோட்டோ வந்து அதான் கரசாமியோட மோட்டோ வந்து பூர்த்தி ஆயிரணும் அப்படிங்கிறதுல மட்டுமே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவ வந்து ரிமைண்ட் பண்றாங்க. ரிமைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ப அது ஒரு பெரிய தாக்கத்தையுமே அது ஏற்படுத்தல. ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வந்து அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ரைட்டிங்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளான்னு நெனைக்கிறேன். மத்தபடி ஜிவி பிரகாஷ் இந்த படத்த எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது ஒரு மியூசிக்கல் ஃபெஸ்ட் அப்படின்லாம் பண்ணல. இது வந்து ஒரு த்ரில்லர். இந்த த்ரில்லருக்கு நான் என்ன மாதிரியான மியூசிக்க குடுக்கணுமோ, அந்த மாதிரியான மியூசிக்க பிஜிஎம் ஸ்கோர்ல குடுத்திருக்காரு. சாங்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா, கரசாமிங்கிற பாட்டு மட்டும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஒன்ஸ் கேட்கலாம். அது தியேட்டர்ல பார்க்கும்போது அது நல்லா கடத்துதே தவிர்த்து, அத தாண்டி அதுக்கு ஒரு ரிப்பிட்டேட்டிவ் வேல்யூ இல்ல. பட் அது ஜிவி பிரகாஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டா நான் வைக்க மாட்டேன். ஏன்னா, சமீபத்தில ரொம்ப நெறைய ஹிட்ஸ் அவர் குடுத்துட்டு வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுமோ, அந்த மாரி தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரே தவிர்த்து, இதுக்கு வந்து ஒரு ஹூக் நம்பர்ஸ் வேண்டும் அப்படிங்கிற மாரிலாம் அவரு அவருடைய மோட்டோவுமே அது கிடையாது. அண்ட் பிஜிஎம்ல உண்மையாலேயே எந்தெந்த இடத்துல டென்ஷன் இருக்கணும், எந்தெந்த இடத்துல எமோஷன்ஸ் இருக்கணும், அவ்வளோ சூப்பரா அத ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னே சொல்லலாம். ஏன்னா, அது தனிச்சு தெரியல. அதனால தான் அத நான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றேன். ஸோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப சூப்பரா வொர்க் பண்ணியிருக்கிறாரு. மத்தபடி இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கே நல்லா நடிக்கக்கூடிய அவ்வளோ நல்ல கதாபாத்திரங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு 2.25 மணி நேரம் நம்ம அந்த அவங்களுடைய நடிப்புக்காகவாவது நம்ம அத பார்க்கலாம். ரைட்டிங்ஸ்ல சில ஃப்ளா இருந்தா கூட ஆக்டிங்காக கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2.25 மணி நேரம் ஹோல்ட் பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கருணாஸ் சூப்பரான பெர்ஃபார்மர், ஜெயராமா இருக்கட்டும், சுராஜா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி கே.எஸ். ரவிக்குமாரா இருக்கட்டும், ஈவன் மமிதா பைஜு ஒரு சில இடங்கள் தான் வராங்க. அவங்களுடைய கேரக்டர் பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில இந்த படம் விக்னேஷ் ராஜா தனுஷோடைய முந்தைய படங்களோட ஒப்பிட வேண்டிய படம் இல்ல. ஏன்னா, தனுஷ்க்கு இது வந்து ஒன் இன் எ மில்லியன் தான். அவரு நடிச்ச எத்தனையோ படங்கள்ல இது ஒரு படம் தான். அவருக்கு எந்த விதத்திலயும் ஸ்பெஷலான படமா இருக்க போறதில்ல. ஆனா, விக்னேஷ் ராஜாவுக்கு போர் தொழிலா, கரையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா போர் தொழிலுடைய ஸ்டாண்டர்ட கரை மேட்ச் பண்ணல. அதே சமயம் இது ஒரு மோசமான படம்னு சொல்லிட முடியாது.